இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி தாயாம் திரு அவை வியாகுல அன்னையினுடைய புனித கபிரியேல் என்ற ஒரு இளம் துறவியினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த இளம் துறவியானவர் இயேசுவின் திருப்பாடுகள் சபையை சார்ந்த ஒரு இளம் துறவி. ஒரு பணக்கார குடும்பத்தில் 11வது குழந்தையாக இவர் பிறக்கிறார். இளமையிலேயே செல்வத்திலும் செழிப்பிலும் வளர்ந்த இவர் பிடிவாத குணமுடையவராய் முரட்டுத்தன்மை உடையவராய் விளங்கியதாகவும், பிறகு திடீரென்று இவர் நோய்வாய்ப்பட்ட ஒரு காலத்தில் தன்னுடைய இந்த நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டால் தான் ஒரு துறவற வாழ்வேன் அப்படி என்று இறைவனிடத்தில் உறுதி பூண்டதால் அவர் நலம் பெற்றார். பிறகு நலம் பெற்ற உடனேயே மறுபடியும் உலகப்போக்கான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு தீவிர நோயினால் தாக்கப்படுகிறார். மறுபடியும் இறைவனிடத்தில் இவர் தான் நலமடைந்தால் தான் இறைவனுக்கு தன்னுடைய வாழ்வை ஒப்படைப்பதாக வாக்களிக்கிறார். மறுபடியும் அவருக்கு இறைவன் குணமளிக்கிறார். 3வது முறையும் உலகப்போக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் தான் அன்னை மரியாள் இவருக்கு கனவுல தோன்றி இவருடைய இயற்பெயரை சொல்லி பிரான்செஸ்கோ அப்படின்னு சொல்லி, நீ இன்னுமா இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்று ஒரு கேள்வி இவருடைய ஆழ் மனதை தொடுகிறது. இப்படி ஒரு உலகப்போக்கான இறைவனுக்கு நன்றியை மறந்த ஒரு வாழ்வை வாழ்கிறோமே அப்படி என்று நினைத்து தனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் அந்த திருமணத்தை விலக்கிவிட்டு இறைவனுக்காக தன்னுடைய வாழ்வை ஒப்படைக்க விரும்பி இயேசுவினுடைய திருப்பாடுகளின் சபையில் தன்னை ஒரு துறவியாக இணைத்து கொண்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, வியாகுல அன்னையின் மீது பக்தி கொண்டிருந்த இந்த பிரான்செஸ்கோ தன்னுடைய பெயரை கபிரியேல் என்று மாற்றி அந்த இயேசுவினுடைய பாடுகள் சபையில் ஒரு உத்தமமான நேர்மையான விசுவாசமுள்ள ஒரு துறவியாக வாழ்ந்தார். இளம் வயதிலேயே அப்பொழுது ஏற்பட்ட ஒரு கொடிய பிளேக் நோயினால் இவர் பாதிக்கப்பட்டு இளம் துறவியாக மரணமடைந்தார் என்றும், அவருடைய இறப்பிற்கு பிறகு அவருடைய கல்லறையில் ஜெபித்தவர்களுக்கு இவருடைய பரிந்துரையால் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்தன என்றும் இவருடைய வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இத்தாலியில் அசிசி பகுதியில் வாழ்ந்த வியாகுல அன்னையின் புனித கபிரியேலுடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்கள், ஆண்டவரை விட்டு வழி தவறி சென்று கொண்டிருக்கிற அவர்கள் எல்லோரையுமே இந்த வியாகுல அன்னையின் புனித கபிரியேல் அவர்களுடைய பரிந்துரையால் மன மாற்றத்திற்காக இன்றைக்கு நம்ம அவர்களுக்காக மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, 2024 இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிற ஒரு சூழல். எச்சரிக்கையாக இருக்க உங்களுக்கு இந்த பதிவை இடுகிறேன். நம்முடைய குடும்பங்களில் 18 வயதிற்கு மேலே இருக்கிற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் படித்தவர்களுக்கும் இந்த ஒரு செய்தியை கொண்டு சேருங்கள். இப்பொழுதே அவர்கள் தங்களுடைய அந்த ஓட்டு உரிமைக்காக பதிவு செய்ய வேண்டும். ஓட்டு உரிமையை பெற்றவர்களாய் தேர்தல் நேரத்தில் வாக்களித்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கு என்பதை நாம் இன்றைக்கு உணர்த்த வேண்டும். அன்புமிக்கவர்களே, எச்சரிக்கை பதிவு என்று நான் சொன்னேன். காரணம், தேர்தல் நெருங்க பல காமெடிகளும் கோமாளித்தனமான செயல்களும் துரோகங்களும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேறி கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக காணலாம். இந்த 2-3 வாரங்களாக டெல்லியை நோக்கி நமது இந்திய தேசத்தினுடைய விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக தினமும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நியாயமான கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்று விவசாயிகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நேர்மையோடும் கண்ணியத்தோடும் போராடுகிற அந்த விவசாயிகளில் இதுவரையில் 2 பேர் இறந்திருக்கிறார்கள் அந்த போராட்ட காலத்திலேயே அப்படின்ற செய்திகள் வருகின்றன. அன்புமிக்கவர்களே, இந்த விவசாயிகள் சேற்றில் கை வைத்தால்தான் நாம் சோத்தில் கை வைக்க முடியும் என்பது கிராமப்புறங்களில் சொல்லப்படுகிற ஒரு சொல்லாடல். ஆகவே விவசாயம் காக்கப்பட வேண்டும், விவசாயிகள் காக்கப்பட வேண்டும் என்று உங்களை ஜெபிக்க அன்போடு அழைக்கின்றேன். இது ஒரு புறம் தேசத்திற்காகவும் தேச நலத்திற்காகவும் மண்ணுக்காகவும் இயற்கைக்காகவும் ஒரு புறத்தில் விவசாயிகள் போராடி தங்களுடைய இன்னுயிரை ஈந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம்
பல அவலங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. 20-25 ஆண்டுகள் ஒரு கட்சியில் இருக்காங்க. இந்த கட்சி எனக்கு பிடித்திருக்கிறது, இந்த கட்சி தலைவர் எனக்கு பிடித்திருக்கிறார், இந்த கொள்கை எனக்கு பிடித்திருக்கிறது, இதில் நான் பெருமை அடைகிறேன் என்று 25 ஆண்டுகள் ஒரு கட்சியில் ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார். ஒரு நாள் இரவு திடீரென்று அந்த கட்சியை விட்டுவிட்டு இந்த கட்சி எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, இந்த கொள்கைகள் எனக்கு பிடித்திருக்கின்றன, இந்த கட்சியினுடைய தலைவர் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறார் அப்படி என்று நேருக்கு நேர் எதிராக முரண்பட்ட கருத்துக்களையும் கொள்கைகளையும் கொண்ட ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுதல் என்பது இன்றைக்கு அரசியல் தலைவர்களுக்கு மிகவும் சாதாரணமாகி போன ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன ஃபாதர், திடீர்னு இன்றைய மன்னாவில் அரசியல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படி என்று கேட்கலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியையும் எந்த ஒரு குறிப்பிட்ட தலைவரையும் பற்றி இதுவரையில் நான் பேசவே இல்லை. மாறாக அரசியல் புரிதலோடு இருக்க வேண்டும். நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார், நமது கடமைகள் என்ன, நம்முடைய பொறுப்புகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்றைக்கு பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் அவர்களுடைய வெளிவேடத்தை பற்றி தான் நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இதைவிட கடுமையான ஒரு விமர்சனத்தை நம்ம விவிலியத்தில் பார்க்க முடியாது. அன்றைக்கு இயேசுவின் காலத்தில் இருந்த அந்த சமய தலைவர்களையும் அரசியல் தலைவர்களையும் பார்த்து தான் நமது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவர்கள் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள், ஆனால் அவர்கள் நடப்பதைப் போல் நீங்கள் நடக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வெளிவேடம் எப்படி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நமக்கு இறைவன் தோலுரித்து காட்டுகிறார். முதல் வாசகத்தில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம், உண்மையான இறை வழிபாடு என்ன, உண்மையான கீழ்ப்படிதல் என்ன, உண்மையான நோன்பு என்ன என்பதை பற்றி முதல் வாசகத்தில் சொல்லுகிற பொழுது, ஆண்டவருடைய அறிவுரையை கேளுங்கள், அவருடைய கட்டளைகளுக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லி உங்களை கழுவி தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள், உங்கள் தீச்செயலை என் திரு முன்னிலையில் இருந்து அகற்றுங்கள், தீமை செய்வதை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றவர்களுக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். உண்மையான இறை வழிபாடு, உண்மையான நோன்பு, உண்மையான பிறருக்கான நற்காரியங்கள் என்பது இவைகள் என்பதை இறைவன் இன்றைக்கு அறிவுறுத்துகிறார். உங்கள் தலைவர்களுடைய தவறான முன்மாதிரிகை மற்றும் துர்மாதிரிகையான அந்த வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றாதீர்கள். உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய செயலும் ஒன்றாக இருக்கட்டும். இவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற பொழுது தான் உங்களுடைய வாழ்வு நம்பகத்தன்மை உள்ள ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவர் திருமுன்னிலையில் நீதியை நிலைநாட்டி ஒடுக்கப்பட்டோர்களுக்கு உதவி செய்து ஏழையருக்கு உணவளித்து நாம் வாழுகிற பொழுது உண்மையாகவே இறைவனுக்கு பிடித்த ஒரு இறை வேண்டலாகவும், இறைவனுக்கு பிடித்த ஒரு நோன்பாகவும், இறைவனுக்கு பிடித்த வழிபாடாகவும் இது மாறுகிறது. ஆகவே வெளிவேடமற்ற இறைவனுக்கு உகந்த ஒரு இதயத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.